பல லட்சம் பேர் பங்கு பெறும் பொது வேலை நிறுத்தம். திருச்சியில் மத்திய மண்டல ஆலோசனை கூட்டம். மத்திய தொழிற்சங்கத்தின் சார்பில் மே மாதம் 25ஆம் தேதி நடைபெறவுள்ள அகில இந்திய பொது வேலை நிறுத்தத்தில் பங்கு பெறவுள்ள திருச்சி, கரூர், பெரம்பலூர், அரியலூர், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களில் உள்ள நிர்வாகிகள் பங்கு பெறும் ஆயத்த திருச்சி மண்டல மாநாடு திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொழிலாளர் விடுதலை முன்னணியின் மாநில பேரவை அமைப்பாளர் பேரறிவாளன், நிர்வாகிகள், பேரவை மாநில பொறுப்பாளர் மகிழரசு, தொழிலாளர் விடுதலை முன்னணியின் முன்னணி பொறுப்பாளர்கள் விஜயபாலு, பச்சைமால், இளந்தமிழன், வீரச்செல்வன், முத்து, சிவகுமார், முத்தையன், பிரபாகரன் மற்றும் திமுக தொழிற்சங்கத்தின் நிர்வாகி வள்ளுவன், CITU மாநில துணை பொதுச் செயலாளர் கண்ணன், பொதுச் செயலாளர் ராதாகிருஷ்ணன், இந்து மஸ்தூர் சங்கத்தின் மாநில தலைவர் சுப்பிரமணி, AICCTU மாநில தலைவர் மதியழகன் உட்பட 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். கூட்டத்தில் ஒன்றிய மோடி அரசின் தொழிலாளர் விரோத கார்ப்பரேட் ஆதரவு தொழிலாளர் சட்ட தொகுப்பு அமலாக்கத்தை தடுத்து நிறுத்தவும், பொதுமக்களின் சொத்துக்களை அதானி, அம்பானிகளுக்கு தாரை வார்ப்பதை தடுத்திடவும், பாசிச பாஜக மதவெறி கும்பலை விரட்டி அடிக்கவும், தொழிலாளர்கள், விவசாயிகளை ஓரணியில் திரட்டவும், தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய நிதியை தராமலும் ஒன்றிய பட்ஜெட்டில் தமிழ்நாடு புறக்கணிப்பு செய்யப்பட்டுள்ளதை கண்டித்தும் நடைபெறவுள்ள வேலை நிறுத்தம் தொடர்பான ஆலோசனை நடைபெற்றது. 60க்கும் மேற்பட்ட கோடிக்கணக்கான தொழிலாளர் வர்க்கத்திற்கு எதிராக தொடுக்கப்பட்டுள்ள மோடி அரசினுடைய எதேச்சதிகார சட்டங்களை எதிர்த்தும் கிட்டத்தட்ட 75 ஆண்டுகளாக பராமரிப்பில் இருந்து வந்த தொழிலாளர் நடந்த சட்டங்கள் எல்லாம் சிதைத்துவிட்டு 4 தொகுப்புகளாக 44 சட்டங்களை உள்ளடக்கி அந்த சட்டங்களை அமுல்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுத்து வருகின்றதை கண்டித்து கடந்த 10 ஆண்டுகளாக மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட 8 தொழிற்சங்கங்கள் போராடி வருகின்றோம். அந்த கூட்டமைப்பில் LPF, CITU, AITC, AICCTU, HMS, INDC, LLF போன்ற தொழிற்சங்கங்கள் தமிழ்நாட்டிலே ஒன்றிணைந்து கடந்த 10 ஆண்டுகளாக போராடி வந்தும் மோடி அரசு அதனை செவிசாய்க்காமல் இருக்கின்ற காரணத்தினால் எதிர்வருகின்ற மே மாதம் 20ஆம் தேதி மத்திய தொழிற்சங்கங்கள் எடுத்த முடிவை ஏற்றுக்கொண்டு வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவது என்று முடிவு செய்துள்ளது. அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பாக மத்திய தொழிற்சங்கங்கள் எடுத்த முடிவை வரவேற்பதோடு அத்தகைய வேலை நிறுத்தத்தை வெற்றிகரமாக நடத்துவதற்குரிய வழிமுறைகளை காண்பதற்காக இந்த மாநாடு நடைபெறுகிறது. மே மாதம் 20ஆம் தேதி தமிழகம் முழுவதும் அனைத்து தொழிலாளர்களையும் ஒருங்கிணைத்து வேலை நிறுத்தம் வெற்றிகரமாக அமையும் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். அனைத்து தொழிலாளர்களும் அமைப்பு சார்ந்தவர்கள், அமைப்பு சாரா தொழிலாளர்கள் என்று கிட்டத்தட்ட 50 லட்சம் தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் கலந்து கொள்வார்கள்.